வணக்கம் மக்களே. சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, என்ன நினச்சிட்டாலும் சரி, திட்டினாலும் சரி, சண்டைக்கு வந்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு நல்லது நினைக்கத்தான், நான் நல்லது நினச்சிதான் நான் பேசுகிறேன். இப்போ எனக்கு இது பேசுகிறதுனால எனக்கு வியூவர்ஸ் போகும், அதில் காசு வரும், அந்த மென்டாலிட்டி எனக்கு கிடையாது. யூடியூப்பில் ஒரு டயத்தில் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சது உண்மை தான். சரியா? அது சில சூழ்ச்சிகள் சதிகள் நடந்து அந்த சேனலில் பறந்து ஓடி போயிடுச்சு. அதனால அது நமக்கு வேண்டாம். நம்ம ஒரு தனியாக இருக்கிற ஒரு சந்தோஷமாக பேசுகிறோமா, அவங்ககிட்ட ஏதாவது காமெடியாக பேசணும்னு நமக்கும் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லை, எனக்கு பொழுதுபோக்கு அதுதான் சொல்ல முடியும். அவங்களுக்கு போகலாம் அப்படிலாம் பேசக்கூடாது. அந்த மாதிரி மைண்டில் தான் நான் இதை ரன் பண்ணலாம் மட்டும் ஒரு போட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்பப்போ வீடியோ ஏதோ ஒன்று. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போவும் போய் சேர்ந்துட்டுன்னு வச்சுக்கங்களேன். சப்போஸ் ஏதோ நல்ல நேரமாக கெட்ட நேரமாக நான் போய் சேர்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த வீடியோ என்றைக்குமே இந்த உலகம் அழிவு வரைக்கும் அப்படியே இருக்கும். ஏன்னா அவங்க யூடியூப்காரங்க அந்த அளவுக்கு அழிச்சு போட மாட்டாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேண்டாம் அப்படின்னு கூட்டி தள்ளிட மாட்டாங்க. அது என்றைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அவங்க ஒரு மோட்ரு ஓடி லாஸ்ட் கண்டிஷனுக்கு வர்றப்ப இன்னொரு மோட்ரு புதுசாக ஒன்று மாட்டிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச தத்துவத்தை நான் சொல்கிறேன், எனக்கு அவ்வளோதான் தெரியும். அவங்களுக்கு அது டைம் தெரியும்ல, இந்த கம்ப்யூட்டர் இவ்வளோ நாளைக்கு வேலை செய்யும், அதுக்கப்புறம் அவங்க தூக்கி டக்குன்னு ஒன்று மாற்றி அதெல்லாம் அப்படியே போட்டு இது பண்ணிக்குவாங்க. நம்ம கம்ப்யூட்டர்னு சொல்கிறதெல்லாம் கம்ப்யூட்டரில் பெரிய இது கம்ப்யூட்டர்லாம் இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் அதெல்லாம் இல்லை, அது பெருசு இதாக இருக்கும். அதெல்லாம் பேர் எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி வாழ்கிறது கொஞ்சம் காலம், சரிங்களா? வாழ்கிறது ரொம்ப ரொம்ப அருதான கொஞ்சம் காலம். இப்போ எனக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா நான் நினைக்கிறேன், அப்படியே விளையாட்டுத்தனமாக தெரியுது எனக்கு. அதுக்குள்ளே 60 வயசு ஆயிடுச்சா, என்னடா அப்படி தோணுது எனக்கு. சும்மா ஒரு சொடக்கு போடுற டயத்தில் 60 வயசு வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி தோணிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப போடுறாமல் இன்னொரு வேறு வார்த்தை வரதை நான் சொல்லலை. போடுறாமல் என்னென்னமோ ஈகோ பிரச்சனை வருது. அப்புறம் அப்போ மேலே போகிறத நல்லா போகிறத நான் தான் போகணும், அதில் யாரும் போகக்கூடாது அப்படின்னு போட்டு கெடுத்துடலாம் அப்படின்னு எனக்கு வீடியோவில் சுள்ளெரும்புக்கு அதை சொன்னேன். எதுக்கு சொன்ன தெரியுங்களா? சுள்ளெரும்புக்கு பெரிய எறும்புக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. அது நான் அந்த வீடியோ பாருங்கள். எனக்கு அது பேர் என்ன பேர் எழுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு 400 பேர் என்னமோ பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் போட்டது, இப்போ போட்டதில் பார்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டில் போட்டது கொஞ்சம் காமெடியாகவும் இருக்குது, லாஸ்ட்டில் கொஞ்சம் கருத்து. அதை காமெடி கருத்து அப்படின்ட்டு எதை போட்டிருப்பேன். காமெடியும் இருக்குது, கருத்தும் இருக்குது, எதை போட்டிருப்பேன் அந்த வீடியோ. அந்த இதுக்கு இருக்கிறது கொஞ்சம் காலத்தில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வாழ்ந்துட்டு போங்க. இப்போ ஒரு பொண்டாட்டி கட்டினா ஓகே இது மாதிரி இருப்பானா? சொல்லுங்கள். இல்லை லேடிஸாக இருக்கிறாங்களா? எத்தனையோ பார்த்துக்கிட்டு வர்றோம். சொல்லுங்கள், கமெண்ட் போடுங்க. இன்னொரு வேட்டா இதாக அது எனக்கு தெரியும், நான் சொல்லலை. என்ன நீ பெரிய ஓகே இது மாதிரி இருக்கேன்னு கேட்பீங்க, தேவையில்லை. அது நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்கிறேன். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, லைவில் சொன்னேன். சில பேர் எட்டி பார்த்து போட்டு ஓடி போயிட்டாங்க. கமெண்ட்டில் அது வரல இன்றைக்கி. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியாது. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி அந்த வீட்டில் போடுறது, அந்த வீட்டுக்கு இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி இவங்க கொஞ்சம் குப்பை போட்டால் அவங்க பல இதுவும் மண்ணை வாரி தூக்கி இங்கிட்டு போடுறது. திரும்பவும் பார்த்தா சாக்கடை ஈக்கடை எல்லாம் போட்டு இங்கிட்டு அங்கிட்டு அடிச்சுக்கிறது. கடைசியில் யாருக்கு நஷ்டம்? நம்ம உடம்புக்கும் நஷ்டம், அந்த டென்ஷனும் இது. அதுக்கப்புறம் அந்த சாக்கடை இதுலாம் இருக்குல்ல, அது எல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி அப்புறம் வேலை. அதெல்லாம் நமக்கு எதுவுமே வேண்டாம். நமக்கு ஒரு ஜாலியாக பேசுகிறாங்களா? இப்போ சிக்கா சூர்யா இருக்கிறாங்க, ஏன் அவங்கள போய் பார்த்துக்குங்களேன், அவங்கள போய் கேளுங்கப்பா. இவங்க பர்ஃபெக்டாக கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன அதுக்கு பேர் தெரியுமா எல்லாத்துக்கும்? ஒருத்தர் இதில் போய் இது பண்ணால் என்னது இது பண்ணாதீங்க. முருகன் கெட்டவர், அவங்க ஒய்ஃப் நல்லவங்க அப்படிலாம் நான் சொல்ல போகல. யார்கிட்ட எப்படி இருக்குதோ அதை பார்த்து நான் சொல்லுவேன். அவங்க முகம் எப்படி வாடி இருக்குது அதை தான் நான் இது பண்ணுவேன். என்ன ஒரு இடத்துல அவங்க சின்ன 2வது செகண்ட் மேரேஜ் ஒய்ஃபும் நான் யூடியூப்பில் பார்த்து முகம் வாடி ரொம்ப இதாக வீடியோ போட்டதுனால தான் நான் சில இதுக்கெல்லாம் இந்த திட்ட வேண்டியது வந்துச்சு. உதவியெல்லாம் நான் செய்யலை, அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு திட்ட வேண்டியது வந்துச்சு. சரியா? அதே மாதிரி இப்போ முருகனுடைய லைவ் அவங்க வீடியோ யூடியூப்பில் வந்ததுனால அதை நான் போய் அவங்களுக்கு ஒரு ஆறுதல். அவங்க எவ்வளோ மன உளைச்சல் இருப்பாங்க. சொந்த வீடு பார்த்து கட்டிட்டு இன்றைக்கி போய் தனியாக ஒரு இடத்துல அனாதையாக ஒரு கார் ஓட்டிக்கிட்டு நைட்டு ஏசியில் படுத்துறது வந்தவங்க இன்றைக்கி போய் ஒரு ஆளாக வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன ரூமில் ஏதோ கொடுத்துருப்பாங்க, அதில் போய் படுத்துக்கிட்டு அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியுமா? யாருக்காதும் சொல்லுங்கள். எனக்கு தெரியும், நான் அனுபவிச்சிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரரை கட்டி என்ன அனுபவிக்கிறோமோ அத்தனையும் அனுபவிச்சிருக்கிறேன். நான் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மா திடமாக இருந்ததுனால நான் ஒரு கெத்தாக வாழ்ந்துட்டு வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லை. எங்கிட்டலாம் ஒன்றுமே இல்லை. அப்பா அம்மா சப்போர்ட்னால நான் இந்தளவுக்கு வந்துக்கிட்டு, அவ்வளோதான். அவங்ககிட்ட எல்லா பொடியும் இருந்துச்சு. அவங்க ஒரு விவசாயம் தான் பண்ணினாங்க. இருந்தாலும் அவங்க அவ்வளோ திறமையாக சம்பாரிச்சிட்டாங்க. நைட்டும் பகல் எங்கள் அப்பா வேலை செய்வார். அதுக்கு தானே வீடியோ போட்டு நான் அழுகிறேன். இனிமேல் உங்களை மிஸ் பண்ணிட்டேன்ட்டு.
அவ்வளோ வேதனை வரும் எங்கள் அப்பா அம்மா நினச்சா. இப்போ இந்த இதை சொல்லிட்டு நான் அதில் அதில் போயிடுவோம். அப்புறம் மறுபடியும் வேண்டாம். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே வந்து லைவுக்கு போங்க. சூர்யா லைவுக்கும் போங்க, அவர் லைவுக்கும் போங்க. இன்னும் யார் யார் உங்களுக்கு பிடிச்சிருக்குது எல்லா லைவுக்கும் போய் பாருங்கள். ஜாலியாக 4 வார்த்தை ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டு சிரிக்க வச்சிங்கன்னா 10 பேர் 10 விதமாக கமெண்ட் போடுவாங்க. அதில் எல்லோரும் சேர்ந்து சிரிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? அதில் வம்பு ஒருத்தருக்கு சண்டை கட்டிக்கிட்டு அதை போய் தூண்டு விட்டு, ஐயோ அக்கா உங்களை பற்றி அவர் அப்படி சொன்னார், நீ அவளுக்கு இப்படியாம்மா, என்னத்தை பேசுகிறது? அங்கிட்டு போய் சூர்யாக்கா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களாம்மா. அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? இங்கிட்ட அங்கிட்டு போய் கோழி மூட்டு விட்டு. ஒரே ஒரு இது சொல்கிறேன், நீங்கள் இந்த பண்ணினீங்கன்னு வச்சுங்களேன், கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்காம விட மாட்டார். என்ன இங்கிட்டு போய் அங்கிட்டு இங்கிட்டு பண்ணினீங்கன்னு வச்சுங்களேன், நல்லதே கிடையாது. நீங்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்கிறேன், இவங்க அவங்களும் எனக்கு தேவையில்லை, எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்கிறேன் நான். எதுக்கு ஒருத்தர் பார்த்து நக்கல் பேசுறது, கிண்டல் பேசுறது? எவ்வளோ வேதனைப்படுவார்ப்பா அவர். அதே சூர்யாவின் தான் சொல்கிறேன், அவங்களும் எவ்வளோ மனவேதனைப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். யார் எப்படியோ யூடியூப்பில் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்களோ இன்னொன்னா இருக்காங்களோ அது எனக்கு தெரியாது. எங்கிட்ட அத்தனையும் சொல்லியிருக்காங்க, அந்த வேதனையெல்லாம் சொல்லியிருக்காங்க, எனக்கு புரியும். என்ன அழுது சொல்லலாம் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய சொல்லியிருக்காங்க எனக்கு. அதனால தான் நான் உறுதியாக சொல்கிறேன், அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. 100க்கு 100 இதுதான் உண்மை. ஒரு நல்ல பெண்ணாக ஒன்று புருஷங்கிட்ட வாழாமல் கூட இருக்கலாம், ஒரு முருகன்கிட்ட கூட வாழாமல் இருக்கலாம். பிள்ளைகளுக்காக தனியாக நின்று தான் போராடி வளர்த்தி அந்த ஒரு ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு மனசு இருக்குது அவங்களுக்கு. என்ன ஏன்டா நேற்று சண்டை கட்டிட்டு விட்டு பேசுகிறாங்களோ நினைக்க வேண்டாம். இருக்கிற நடவடிக்கை அந்த இருக்கிற இப்போ உண்மையாக பேசுகிறேன். நான் வந்து சும்மா போட்டுக்கிட்டு இப்போ கல்யாணமாம்மா வெங்காயமாம்மா இதை சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, அம்மா நீ செகண்ட் மேரேஜ் பற்றியே நினைக்காதம்மா அப்படி. நான் அதுக்குள்ள லைக் கொடுத்துட்டு கமெண்ட் ரிப்ளை போட்டு வந்தேன் நான். அவங்க சூர்யா அவங்க சேனலில் தான் நல்லதும் நான் என்னென்னா எது நல்லதோ அதை மட்டும் தான் இது பண்ணுவேன். தப்பாக தெரிஞ்சுன்னா பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கி விட்ருவேன். என்கிட்ட வந்து இப்படி தான் அது அவங்க பேசணும் வந்து அவங்க என் மேலே தப்பு இருந்தால் நான் ஒத்துக்குவேன். அதுக்கு நான் இல்லை மன்னிப்பே கேட்டுருவேன், கால் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுக்குவேன் நான். நம்ம செஞ்சு தப்பு தான் அப்படின்ட்டு. தப்பு இல்லையா, அவங்களாம் வந்தாங்களா விடவே விட மாட்டேன். எந்த ரேஞ்சுக்கு போனாலும் நான் பார்ப்பேன். அதுதான் என்னோடய இது. நான் பெருமை பேசி இதில் பித்தலாட்டம் பேசி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும்ல. எங்கள் அப்பா மாதிரி நான், எங்கள் அப்பா எதுக்கும் பயக்க மாட்டார், எங்கள் அம்மாவும் அப்படி தான். அதனால் நாங்கள் பயக்கவே மாட்டேன். நேற்று பார்த்தீங்களா 2 நாள் கொஞ்சம் உடம்பு முடியல தான், மாத்திரை சைக்காலஜி டேப்லெட் தீர்ந்துருச்சு. அது இல்லாமல் 2வது இந்த லோ பிபி வந்துருச்சு. சரியாக சாப்பிடாம விட்டுட்டு லோ பிபி வந்துருச்சு. அது வந்ததுனால எதுவும் என்னால் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கு அந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வாங்கி கரெக்டாக சாப்பிட்ற நார்மலுக்கு வந்துருச்சு. அதுக்குன்னு சொல்லி போட்டு ஹாஸ்பிட்டலில் உடனே ஓட மாட்டேன், அப்படி பண்ணவும் மாட்டேன் நான். நேற்று சொன்னது வந்து பொய் சொன்னா காலையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் பார்க்குறவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் இதில் பொய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. காலையில் சொன்னேன், ட்ரெஸ் போட்டு தான் அந்த ட்ரெஸ் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நான் இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் உண்மை தான். நான் அந்த அம்மா போயிருந்தால் பஸ்லேயே போயிருக்கு. நான் போனதுனால ஆட்டோ வச்சு தான் போனேன். என்னால் பஸ்லாம் போய் ஜர்னி பண்ணி வர முடியாது. ஒன்று கார் இல்லைன்னா ஆட்டோ. நமக்கு எது தோதா இருக்கோ அதில் போயிடுவோம். கொஞ்சம் நேற்று வெயில் இல்லாமல் இருந்துச்சு, சரி நான் ஆட்டோவில் போயிட்டோம். போயிட்டு அந்த அம்மாவுக்கு அந்த கேன்சர் கட்டியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் போனேன். எல்லாம் என்னுடைய செலவு தான். ஆட்டோவில் போனது, அவங்களுக்கு செக்அப் பண்ணது, ஸ்கேன் பண்ணது எல்லாமே அதுதான். இன்னொரு ஸ்கேனும் எடுக்க சொல்லியிருக்காங்க. தெளிவாக தெரியல, ஒரு கட்டி மட்டும் தான் தெரியுது. அடுக்கடுக்காக வந்துருவோம்மா. இப்போ வந்து கேன்சர் கட்டினா ஒன்றுக்கு கீழே ஒன்று அப்படியே ஸ்டெப்பாக இருக்குமாம்மா. அதனால ஒரு கட்டி தான் தெரியுது. இது மாத்திரையிலே ரிமூவ் பண்ண முடியுமா, டேப்லெட் ஊசியில், இல்லை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுமா அப்படிங்கிறவருக்கு இன்னொரு ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது நாளைக்கே போவாங்க. அதுக்கு நான் போக மாட்டேனே. அது நான் காசு கொடுத்து விட்ருவேன், அவங்க பார்த்துக்குவாங்க. அதனுடைய செலவுக்குள்ளே நான் தான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க வேண்டாம், நான் கொடுத்து பார்த்துக்குறேன்ப்பா சீக்கிரப்பா. ஏன்னா ஒரே ஒரு பையன், சின்ன பையன் தான். அவங்க வீட்டுக்காரர் வந்து வயசானவருக்கு தான் கட்டி கொடுத்தாங்க. 2வது வந்து அவங்க அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு. அது சின்ன வயசுலேருந்தே ஒரு யாருடைய அரவணைப்பும் இல்லாமல் வளர்ந்த பொண்ணு. அவங்க அக்கா மட்டும் இருந்தாங்க, அவங்க அக்காலே இறந்துட்டாங்க, அவங்க அண்ணன் எல்லாருமே இறந்துட்டாங்க, யாருமே இல்லை. இது மட்டும் தனியாக தான் இருக்குது. வீட்டுக்காரர் இருக்காங்க கூட, அவ்வளோதான். தோட்டம் இருக்குது, 2 ஏக்கர் தோட்டம் இருக்குது. அதில் இப்போ மக்காச்சோளம் போட்டிருந்தாலும் சில கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் தம் பிடிச்சிருக்காங்க. அதையும் நான் சொல்கிறதுனா ஒரு யாருமே இதை தப்பாகவே எடுத்துக்காதீங்க. அந்த இந்த பெட்டி கடைன்னு வருது, பஜ்ஜி அந்த வடை என்னமோ போடுவாங்க. இந்த வடை என்ன வடை, ஐயோ தட்டைப்பருப்பில் வடை சுடுவாங்கள்ல, அந்த இதில் வந்து வடை, தோசை, பணியாரம், அப்புறம் வந்து பானிபூரி, மசாலா பூரி, இதெல்லாமே அவங்க சாயந்தரம் வந்து போடுவாங்க. அந்த வண்டி, அதுக்குள்ளே ஜாமான்கள், அடுப்பு, மொத்த டோட்டல் எல்லாம் நான் தான் வச்சு கொடுத்தேன் அவங்களுக்கு. 4 வருஷம் ஆயிடுச்சு வச்சு கொடுத்து, 3-4 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த கடை வச்சு கொடுத்ததுக்கப்புறம் டெய்லி 1000 ரூபா சம்பாதிக்குது தெரியுங்களா. ஒரு படிக்காத ஒரு பொண்ணு 1வது கூட படிக்கல. இப்போ அதுக்கு வந்து
ஃபோன் நம்பர்னால் ஒரு நிதானமாக வச்சு தான் பண்ணிக்குவோம். அந்த பேர் படிக்க தெரியாது, எதுவும் தெரியாது. நிதானமாக அந்த நம்பர் வச்சு ஏதோ ஒரு வகையில் பார்த்துட்டு எழுதலாம், ஒன்றுமே தெரியாது. அந்த ஒரு கொஞ்சம் வந்து தைரியமான பொண்ணு அப்படின்னு கிடையாது, யார்ட்டும் சண்டை போடாது இதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு இன்றைக்கி மாதம் 1000 ரூபா சம்பாதிக்குதுன்னா என்னை அடிக்கடி எல்லாத்துட்டும் சொல்லிகிட்டு இருக்கோம், இவங்க தான் கொடுத்து பண்ணாங்க, இவங்க தான் கொடுத்து பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா இருக்காங்களா அது போதும் எனக்கு. நல்ல எண்ணத்தோடு இருக்கணும், நல்லா இருக்கணும். அதுவும் அந்த பொண்ணுமே வந்து எனக்கும் நிறையா வீட்டு வேலை இதெல்லாம் இருந்தால் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகும். ஆனால் அதுக்கும் நான் அமௌண்ட் கொடுத்துருவேன். ஹெல்ப்பு தான், அந்த வேலைக்கு காசு தான், அப்படி கொடுத்துருவேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருத்தர் உதவி பண்ணி ஒரு உபகரணம் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். சேனலில் வந்து இங்கே வந்து அங்கே காட்டுறாங்களாமா, அவங்க வந்து இங்கே காட்டுறாங்களாமா. என்டர்டைன்மெண்ட்டு மீடியாவுன்னு என்ன, எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிக்கிட்டு இருந்தால் அதைத்தான் பான்னு போய் பார்க்குதுங்க, மாட்டுறதுக்கெலாம் வர மாட்டேங்குதுங்க. இந்த வீடியோ எது வரைக்கும் ரீச் ஆகுதோ எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் இங்கிட்டு அங்கிட்டு இதெல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறதெல்லாம் நிப்பாட்டிக்கோங்க. ஒருத்தர் வந்து தாழ்த்தி பேசுகிறது, வேறு விதமாக பேசுகிறது, இதெல்லாம் பேசிக்காதீங்க. நான் வந்து அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன், இவங்க சொன்னாலும் என் மைண்டில் ஏறாது. எனக்கு எப்படி தோணுதோ அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். சரிங்களா? இதில் வந்து ஒரு பெருமை பேசல இல்லை. நான் அப்போ லைவில் கூட சொன்னேன், இதே என் பொண்ணே வந்து நீங்கள் பேசாதீங்க, அவர் சூர்யா வீட்டுக்காரர் லைவ் பார்க்காதீங்க அப்படின்னு யூடியூப் விட்டு வெளியே வர சொன்னால் நான் போகிறேன்னா, எனக்கு அது பிடிச்சிருக்குது, நான் பேசுகிறேன், எனக்கு டைம் பாஸ் ஆகிட்டு இருக்குது. இதை தான் நான் சொன்னேன். அவங்களுக்கு தெரியும், அம்மா கேட்க மாட்டாங்க தெரியும். ஆனால் நான் பண்ணினா சக்ஸஸ் தான் ஆகும். அது என்றைக்கு நான் பண்ணி தோல்வி, என்னுடைய லைஃப்பில் என்றைக்கு எது பண்ணி தோல்வி அடையலை. எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சு அது ஒன்று மட்டும் தோல்வி அடைஞ்சு போயிருக்குது. நான் அதுக்காக எல்லாருக்கும் நான் ஃபீல் பண்ணல, ஏன்னா அந்தளவுக்கு நரகம் அனுபவிச்சிட்டேன். நான் வந்துட்டேன். இப்போ நான் வந்து 20 வருஷம் இது நான் தனியாக பிரிஞ்சு வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான். சொல்லுங்கள், எதுக்கு பண்ணணும் இன்னொரு கல்யாணம்? இதே குத்து கோடன்னு வெளியே வந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி அவன் போட்டு இடி நிற்பியா, ஏன்டி அந்த இப்படி கட்டினீங்க, 2,000 ரூபா கட்டினீங்க, உங்களுக்கு வைக்க முடியாது, மான முடியாது திட்டுவேன். அது உங்களுக்கு தெரியுமா? அந்த பிள்ளைகளை பார்ப்பாங்களா? இந்த பிள்ளைங்க 2 பாவம், ஒரு பக்கம் அப்பா அப்பாங்க, ஒரு பக்கம் அம்மா அம்மாங்க. நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணிங்கன்னா அந்த பிள்ளைங்க ரொம்ப நொந்து போயிருங்க. முதல்ல பிள்ளைகளுக்காக வாழ்ந்து பாருங்கள். சரியா? அந்த கல்யாணம் கண்டென்ட்டு இது வெங்காய கண்டென்ட்லாம் போடாமல் அந்த குழந்தைகளையும் நல்லா பார்த்துக்கிட்டு என்ன இதில் தான் வந்து சத்தியமாக வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு இது. இப்போ ஏதாவது ஒன்று கிடைக்குதா? இப்போ நான் பேசுகிறேன், நான் இப்படி பேசுனாங்க, என்னை வச்சு போட்டுக்கோ, அதுதான் நான் கேட்டுக்கிறேன். எல்லாருமே நான் பேசுனா அது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா அதெல்லாம் போட்டுக்கோங்க வீடியோ, நான் வேண்டாம்னு சொல்ல. சும்மா ஒருத்தர் வந்து குறை கூற வேண்டாம், அவங்களும் போய் மன உளைச்சல் ஆகிற மாதிரி ஒருத்தர் வந்து வேதனைப்படுத்த வேண்டாம். நான் திட்டினேன், நான் இது பண்ணினேன் அப்படின்னு அந்தளவுக்கு அந்த பொண்ணு பண்ணிருச்சு. அது வந்து அந்தளவுக்கு பண்ணணுனால நான் ஒரு காரணம் திட்ட வேண்டி வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணையும் யாரும் மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி திட்டவும் வேண்டாம், போடவும் வேண்டாம். எங்கள் பிரச்சனை வேறு மாதிரி போச்சு. இல்லை இதில் இல்லாதெல்லாம் நீங்கள் போய் பூந்துக்கிட்டு சின்ன சின்ன பிள்ளைங்க நீங்களாம் பேசிக்கிட்டு இங்கிட்டு பேசிக்கிட்டு அங்கிட்டு பேசிக்கிட்டு அது முத்துநாதன் உங்களுக்கும் சொல்லிக்கிறதுல நீங்களும் இதில் வந்து இங்கிட்ட அங்கிட்டு தேவையில்லாத எந்த கமாண்டோ எதுவுமே போடாதீங்க. எந்த அட்வைஸ் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். சரிம்பா, அவ்வளோதான். நான் எனக்கு அட்வைஸ் பண்ணால் கேட்க மாட்டேன், அந்த மைண்ட் என்னது. நான் வந்து ஓப்பனாக சொல்லக்கூடாது, அதனால தான் நான் ஒருத்தர் வந்து புண்படுத்த மாட்டேன். இது நான் ஏன்னா என்னை பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டேங்க, அது நான் சொல்லணும். நீங்கள் கேட்டு நான் சொல்லணும், அது நல்லா இருக்காது. அவங்க மனசு வந்துடக்கூடாதுன்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வெளியே பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது கொஞ்ச நாள் டைம் எடுக்கணும். நான் உடனே நான் சொல்ல முடியாது பிடிக்கும் அப்படின்னு. அந்த பிடிக்கும் உடனே எடுத்தோம் கவுத்தோம்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எதுக்காக இருந்தாலும் டைம் எடுத்து அது எப்படி இன்னும் அடுத்து எப்படி இருக்காங்க அப்படின்னு நல்லாதான் இருப்பீங்க, குடும்ப பெண்ணு நல்லாதான் இருக்கீங்க. ஆனால் அதுக்கு ஒரு டைம்னு இருக்குதுல்ல. உடனே இன்றைக்கி வந்து வாங்கிடணும், எல்லாம் செஞ்சிடணும். குதிரை வாங்குறதுக்கு முன்னாடி குதிரைக்கு போய் சாட்டை வாங்கிட்டு வந்துட்டான். நம்ம சாட்டைன்னு தெரியுங்களா, அடிக்கிறது இருக்குங்களா, பெரம்பு அதெல்லாம். குதிரையே வாங்கலையா. இன்னொன்று சொல்லுவாங்க, குதிரை வாங்குறதுக்கு முன்னாடி சாட்டை வாங்கிட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து 1000 ரூபா போட்டு குதிரை வாங்குறான், 1 பைசா போட்டு சாட்டை வாங்க முடியலன்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழியும் இருக்குது. எங்கள் பழமொழியில் எனக்கு நிறைய தெரியும். ஏன்னா அங்கே தோட்டத்துலலாம் பேசி அதெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அது தெரியும். இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. நான் இதை பற்றி இதுக்கு மேலே இதை பற்றி நான் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு மனசு கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தோணுச்சு. அந்த பயம்பாவ சிவனேன்னு சொல்லவும் முடியாமல் முழிக்கவும் முடியாமல் எவ்வளோ மன உளைச்சல் இருக்கிறா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் 2-3 நாளாகவே போவேன், தைரியமாக இருப்பான்னு சொல்லுவேன். அதுக்குன்னு அவர் தான் நல்லவரா நான் நல்லவர் இல்லையான்னு போட்டிருந்தாங்க. அப்பளே அது எனக்கு தேவையில்லை. யார் நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இன்னொன்றும் நான் நினச்சேன், அது அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்ல மாட்டாது, அது எப்படி நடக்குதோ அப்படிங்கிறத அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு நம்பர் ரீசார்ஜ் கூட பண்ணலின்னாரு, இருக்கட்டும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் சம்பாதிக்கிறார், அவர் பண்ணிக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிக்க வச்சுருக்காங்க, நல்லா இந்த பொண்ணுக்கு பார்க்குற திறமையாக இருக்குது, வேலை பார்க்குற திறமை இருக்குது, குழந்தைகளை பார்த்துக்கிற திறமையாக இருக்குது. ஆனால் அதுவும் ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான்.
இப்போ அவங்க வந்து ஒரு கஷ்டமான வாழ்க்கையில் வாழல, சந்தோஷமாக இருக்கிறாங்க, 2வது புருஷன் கட்ட போகிறாங்க அப்படின்னுலாம் சத்தியமாக அந்த அந்த பொண்ணு மனசில் 2வது புருஷனுடைய எண்ணமே கிடையாது. இன்றைக்கி நான் அடித்து சொல்கிறேன். இன்னும் நீங்கள் 4 வருஷம் இந்த கதையை ஓட்டினாலும் அந்த பொண்ணு கட்டிக்காது, தெரியுமா? அந்த அப்படி சூழ்நிலையாக இருந்தால் அவங்க சொல்லி இப்போ 10 20 நாள் ஆகிப்போச்சு அவங்க அம்மா சொல்லி. இன்னாரும் ஓடி இருக்குது, குழந்தைகளுக்கு ஏன்டா வச்சுக்கிட்டு கிடக்குறோம், நம்ம போய் அது பண்ணிக்கலான்ட்டு ஓடி இருக்குது. அந்த பொண்ணு பண்ணாது, சத்தியமாக பண்ணாது. ஒருத்தருக்கு ஒருத்திக்கு ஒருவன் அந்த மெத்தடில் அந்த பொண்ணு இருந்துச்சு. ஏன்னா அவங்க அக்கா அப்படிங்காட்டி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நம்ம எங்கள் வீட்டுக்காரர் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க போகவும் மாட்டாங்க, இது பண்ணவும் மாட்டாங்க. இந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போய் தூண்டி விட்டு பேசிக்கிட்டு அவங்க சூர்யா 2வது மேரேஜ் பண்ணுறோம்ச்சு இங்கிட்டு வந்து அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார், தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்கப்பா. தயவு செஞ்சு தமாசா காமெடி போடுங்க. இந்த சிக்கா இருக்கல்ல மதுரையில், சிக்கா சூர்யா, அவன் எப்படி சாயந்தரம் 6 மணிக்கு போட்டால் எத்தனை பேர் போய் பார்க்குறாங்க. இதில் காமெடியாக பேசுவான். எத்தனை பேர் மண்டையில் மசாலா அரைச்சி ஊற்றுனா கூட சரி சரின்னு சிரிச்சிட்டு ஓட்டுவான். அது எதுக்கு? அவனுடைய சம்பாதி வேணும். நம்ம இப்படி பேசின கோமாளியாட்டு பேசினா என்னமோ மோசம் போச்சு அப்படின்னு போட்டுட்ருக்குறான். அதே இதுதான் இவருன்னு சொன்னார் நேற்று. கோமாளியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறேன் நான், எதுக்கு ஏதாவது சிரிப்பீங்களா என்ன மாட்டேன். அந்த இடத்துல எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. கோமாளியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறேங்காட்டி என்னடா அந்த பையன் இப்படி பண்ணிவிட்டு அப்படியே இவ்வளோ தூரம் இப்படி வருத்தி சொல்கிறா அப்படி அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோதான் நான் நினச்சிட்டு இருந்தேன், சொல்லிட்டேன். அவர் நல்ல முறையாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கட்டும் தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் மனசார.